நம்ம தர்மம் செய்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தர்மம் செய்கிறது. தர்மம் தான தர்மம் நம்ம எதை வேணாலும் செய்யலாம். அன்னதானம் பண்ணலாம், சிறந்த தானம் அது. நம்ம ஆடை கூட தானமாக கொடுக்கலாம். ஆடை எப்படி தானமாக கொடுக்கணும்னா, புதுசாக ஒரு ஆடை வாங்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நமக்கு சிபிட்சத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம கிட்ட இருக்க நம்ம உபயோகித்த ஒரு பழைய ஆடை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது கிழிஞ்சி இருக்கா, ரொம்ப பழசாக இருக்கான்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். கிழிஞ்ச ஆடையை தானமாக கொடுக்கவே கூடாதுங்க. அது மிகப்பெரிய பாவம். நல்ல ஆடைகளை நம்ம கொடுக்கணும். நம்ம வாங்கி போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அது நமக்கு பத்தலை, அது வேறு யாருக்குன்னா கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னா அது கிளியாமல் இருக்கணும். ரொம்ப பழசு அடைஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப மக்கி போயிருக்கக்கூடாது, பார்க்க நல்லா இருக்கணும். இப்போது நம்ம போட்டோம்னா நல்லா இருந்தால் தான் போடுவோம் இல்லைங்களா? நல்லா இல்லை நம்ம போட மாட்டோம். அது மாதிரி நமக்கு எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த ஆடை கொடுக்கறதுல இது கவனமாக இருக்கணும். தானம் பண்ணுறதுல அதே மாதிரி உணவு அளிக்கிறதும் நம்ம கவனமாக இருக்கணுங்க. உணவு கெட்டு போன உணவு அடுத்தவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு தெரியறதில்ல. அது நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்றாங்க. நம்ம அதை எடுத்து பார்த்து நல்லா இருக்குதான்னு பார்த்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அது வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க சாதத்தை அவங்களுக்கு தானம் பண்ணலாம். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். நம்மள மாதிரி தான் மற்றவங்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அது பணம் காசு இல்லைன்னா அவங்க கிழிஞ்ச ஆடையும் போட்டுக்கலாம், கெட்டு போன சாதமும் சாப்பிடலான்னு எந்த விதியும் கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மளை மாதிரி உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவங்களுக்கும் ஓடுது. அதனால் நம்ம மனிதாபிமானத்தோடு நம்ம நடந்துக்கணும். நம்ம மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது அது ரெண்டாவது விஷயம். இந்த மாதிரி தவறுகளை நம்ம செஞ்சோம்னா அது பாவத்தில் சேரும். அப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் இருக்கிறது, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்குது, ஒரு வரன் கிடைக்கல, ஒரு கல்யாணம் ஆகலை, ஒரு குழந்தை பிறக்கலை, ஒரு எதுவுமே நம்ம சுபிட்சமாக இல்லை அப்படின்னா நம்ம பாவத்தை இதுவும் ஒரு பாவம் தான். அறியாமையாக செய்கிற பாவமும் இது பாவத்தில் தான் சேரும். அதனால் நம்ம தெரிஞ்சு கொடுப்போம். தானத்தை நம்ம கொடுக்கும்போது அது நல்லா இருக்க பொருளான்னு பார்த்து, அது உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு மனசறிஞ்சு மனசு நிறைஞ்சி நம்ம தானம் செய்யணும். அதுதான் நமக்கு அது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பும் சேர்க்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.